வணக்கம். பொறியாளர் குமரேசன் கனியூர்லேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேங்க. தொடர்ச்சியாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்புன்னு சொல்லி வீடியோ போட்டுட்ருக்கோம். இது ஸ்டெப் 3. அதாவது நீங்கள் இப்போ உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டை உங்கள் இன்ஜினியர் கையில் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா, அந்த ரெக்யர்மெண்ட்டுக்காக ஒரு ஃப்ளோர் பிளான் தயார் பண்ணணும். அந்த ஃப்ளோர் பிளான் ஆஸ் பர் வாஸ்து உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டு எல்லாமே இன்கார்பரேட் பண்ணி ஒரு டெம்ப்ளேட்டான முதல்ல ஒரு ட்ராயிங்கை ரெடி பண்ணணும். அந்த ட்ராயிங் ரெடி ஆனதுக்கு பின்னால் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட அதை காட்டி டிஸ்கஷன் பண்ணி இது ஓகேவா, நம்மளுக்கு இது போதுமா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை கலந்து ஆலோசனை செய்யணும். அப்படி கலந்து ஆலோசனை செஞ்சதுக்கு பின்னாலே திருப்பி அதே இன்ஜினியர்கிட்ட அந்த பிளானை நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா, என்ன வேணும், உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குன்னா அதை பார்த்து அதை சரி பண்ணணும். ஸோ அப்படி தான் உங்களுடைய ஃப்ளோர் பிளானை நம்ம முதல்ல ஃபைனலைஸ் பண்ண முடியும். அதாவது இந்த ஃப்ளோர் பிளானில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளேயே டைனிங் வேணுமா, ஹால் கம் டைனிங் வேணுமா, எத்தனை பெட்ரூம் வேணும், அட்டாச்சு டாய்லெட் வேணுமா வேண்டாமா, இன்னர் ஸ்டேர் கேஸ் வேணுமா வேண்டாமா, போர்ட்டிகோ பெருசாக வேணுமா சிறுசாக வேணுமா, டாய்லெட் காமன் டாய்லெட் எப்படி வேணும், இல்லை பாத்ரூம் தனியாக வேணுமா, இல்லை ரெண்டுமே சேர்ந்து அட்டாச்சான காமன் டாய்லெட் வேணுமா. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை ஃப்ளோர் பிளான் ரெடி பண்ணும் பொழுதே நம்ம டிஸ்கஷன் பண்ணி அதுக்கு உண்டான வரைபடத்தை நம்ம சைட்டுக்கு ஏற்ற வரைபடத்தை தான் நம்ம தயார் பண்ணணும். பெரும்பாலான நபர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இன்டர்நெட் இருக்குது, கூகுளில் அடித்தா ஃப்ளோர் பிளான் வருதுன்னு எல்லாம் எடுக்கிறீங்க. ஸோ அந்த ஃப்ளோர் பிளான் உங்களோட சைட்டுக்கு மேட்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம்தான். அதே மாதிரி உங்கள் சைட்டுக்கு மேட்ச் ஆகலாம், உங்கள் ரிக்யர்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம்தான். ஸோ அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னு கேட்டால், நீங்கள் உங்களோட ரிக்யர்மெண்ட்டு நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அந்த எழுதுனதை அப்படி கொண்டு இன்ஜினியர் கையில் கொடுத்தீங்கன்னா அவர் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃப்ளோர் பிளானு தெளிவாக தருவார். ஸோ நீங்கள் டிஸ்கஷனுக்கு போய் நீங்கள் உட்காரக்கு முன்னால் அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கிறது உண்மையுமே நல்லது. அந்த ஃப்ளோர் பிளான் படி நீங்கள் வீடு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ மற்றதுக்கு அந்த இது ஃப்ளோர் பிளான், அந்த ஸ்கீம் ட்ராயிங்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வெரி 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 ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்களோட கட்டடத்துக்கு அமையும். இது டோட்டல் ப்ராசஸில் 3rd ஸ்டெப்பு. ஆனால் உங்களோட கட்டடத்துக்கு இனிஷியல் பிள்ளையார் சொல்லி அந்த ஃப்ளோர் பிளான் தான். ஸோ அந்த ஃப்ளோர் பிளானை நல்ல விதமாக போடுறது நல்லது. ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், எல்லா பார்ட்டையும் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கேள்விகளை கேளுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்மளுடைய சேனலில் இருக்கிற அனைத்து வீடியோக்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சந்தேகமோ உங்களுடைய கேள்விகள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் மட்டும் அனுப்புங்க. நேரடியாக ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறதுக்கு நம்மளுக்கு நேரம் பத்தாது, நம்மளுடைய வேலைகள் பாதிக்குது. அதே மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறனால உடல்நிலையும் கூட பாதிக்குது. ஸோ அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜாக அனுப்புங்க. நான் நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி.